ஸோ அந்த மாதிரி சர்க்கரை உள்ளவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிக ஃபைபர் புரோட்டீன் பவுடர்ஸ் வந்து எல்லா கம்பெனிலையுமே இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. அது உங்களோட மருத்துவரின் பரிந்துரை மூலமாக எடுத்து. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்க்கரை உள்ள நிறைய பேர்த்துக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம புரோட்டீன் எடுக்கிற அளவை குறைக்க வேண்டியிருக்கும். புரோட்டீன் உரியான்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் அதிகமாக லீக் ஆகும்போது நம்ம அதிக புரோட்டீன் எடுத்துக்கூடாது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க அதிக புரோட்டீன் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சர்க்கரை உள்ளவங்க இந்த டெஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிடும்போது அது வந்து பின்விளைவுகளை உண்டு பண்ணலாம். அதனால சர்க்கரை உள்ளவங்க உங்களோட சர்க்கரை மருத்துவரோட இல்லைன்னா பொது மருத்துவரும் குடும்ப மருத்துவரோட இதை கன்சல்டேஷன் கேட்டு அவங்க எந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக புரோட்டீன் சத்து குறைபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இயற்கையில் வரும். வயசாகும்போது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நம்மளால உணவில் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு புரோட்டீன் லாஸ் இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைக்கு பொருந்திருக்கும். காமனாக இருக்கிறவங்க ஜென்ரலாக இருக்க எல்லா புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. ஈவன் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட புரோட்டீன் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு சில அளவு புரோட்டீன் கண்டென்ட் நமக்கு தேவை. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புரோட்டீனோட தனி ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு கொடுத்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த புரோட்டீன் பவுடரை பற்றின ஒரு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் அது. இது ரொம்ப சயின்டிஃபிக்கெல்லாம் வந்து நான் பேசுறது கிடையாது. ஏன்னா வந்து இது காமன் பப்ளிக்கு போய் சேரக்கூடிய மெசேஜாக இருக்கணும் தான் அதோட விருப்பம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.